இந்த வீட்டுல என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கு போல எங்க அம்மா. ஒரு விஷயம் வேணான்னு தலையால அடிச்சுக்கிட்டு சொல்றேன், ஆனா மண்டையில உரைக்க மாட்டேங்குது இந்த அம்மாவுக்கு. என்னை பெத்தவங்க இவங்க தானே, இவங்களுக்கே எம்பிட்டு திமிரு இருந்தா எனக்கு எம்பிட்டு திமிரு இருக்கும். என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். மாமா சாப்பிட்டாவது போங்க மாமா, சாப்பிடாம போகாதீங்க மாமா, வெறும் வயித்தோட போறீங்க. ஏய் தம்பி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அவருமா ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு ஆக்கி வச்சு சாப்பாடுல எடுத்து கீழே போட்டு சொல்றியா? ஏமா நீங்க விளையாண்டுகிட்டு இருக்கீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு விஷயம் வேண்டான்னு சொன்னா விட்டுறணும், அதை விட்டுட்டு சும்மா திணிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க கட்டிக்கங்க, என்னைய போட்டு உயிர் எடுக்காதீங்க. என்ன ஓ நல்லதுக்காக தானடா நான் இம்புட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இந்த நல்லதை நான் ஒன்றும் கேட்கல. எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். நான் படிச்சிருக்கேன், எனக்கு அறிவு இருக்கு, சரிங்களா? என்னை அந்த வார்த்தையை சொல்ல விட்டுறாதீங்க, சரிங்களா? நீங்க எனக்கு தாய் மாதிரி நடந்துக்கங்கம்மா. நான் வேற மாதிரி பேசுற மாதிரி வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் பேசிட்டேன்னு சொல்லி அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. ஏண்டா பெத்த தாயை பத்தி என்னடா சொல்ற? தாய் இல்லைன்னா அப்ப நான் யாருடா? மாமா வேலை பாக்குறேன்றியா? நீங்க பண்றதுக்கு என்னமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலன்னு நானும் பல வாட்டி சொல்லிட்டேன். உங்க மரமண்டைக்கு உரைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு வேணும்னா உங்க அண்ணன் சொந்தத்தை தூக்கி தலையில வச்சுக்கோங்க, ஏன் வீட்டு மேல கூட வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு தேவை கிடையாது, சரிங்களா? உங்க முகத்துல முழிக்கிறது கூட எனக்கு அப்படியே கோபமா வருது. பெத்த தாயை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு போயிட்டேன். என் மூஞ்சிலே முழிக்கிறதுக்கு உனக்கு அருவருப்பா இருக்கா? சரிடா சரி, இனிமே நீ இந்த மூஞ்ச பார்க்கவே மாட்ட, உன் காலத்துக்கும் பார்க்கவே மாட்டடா இனிமே. முடிவு பண்ணிட்டேன்டா, முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நீ வேலை விட்டு வீட்டுக்கு வரும்போது நான் இருக்க மாட்டேன்டா, நான் இருக்கவே மாட்டேன். உங்க அண்ணன் பிள்ளையே இந்த வீட்டுல வாழாதுன்னும் போது நான் மட்டும் எதுக்கு? விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். இவனை படிக்க வைக்க ஆளாக்கன்னு அம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன். பெத்தவளா நான் அம்புட்டு பாடுபட்டு இவனை வளர்த்துருக்கேன். ஆனா பெத்தவளுக்கு ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லாம இவன் இவ்வளவு தூரம் நடந்துகிட்டனும் போது இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? வேண்டாம் வேண்டாம், இனிமே நான் வாழவே வேண்டாம். பத்திரகாளி ஐயோ மணி ஆயிப்போச்சா? இந்த இருங்க, இந்த சாப்பாடு டிஃபனில் போட்டு வச்சுட்டேன், கொஞ்சம் ஆறினோனையும் டிஃபன் பாக்ஸை மூடி வைப்போன்னு பார்த்தேன். இருங்க, மூடி வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்ன நேத்து பிள்ளைகிட்ட பேச சொன்னே, பேசுனியா? எதை பத்திங்க? எதை பத்தியா? அடியே, பிள்ளைக்கு ஒரு நல்ல வரம் வந்திருக்கு, அதை பத்தி பேசுன்னு சொன்னே, பேசுனியா இல்லையா? ஐயோ ஞாபகமே இல்லைங்க. பேசணும்னு நினச்சேன், அதுக்குள்ளதான் அத்தை வேற அங்கே போய் உட்காந்துருக்காங்களே, அதை பற்றி பேசிகிட்டு இருந்ததில் இதை மறந்துட்டேன். ஷோ, எது முக்கியமோ அதை தவிர மற்ற எல்லாம் பண்ணு. வாழ்ந்து முடிச்சுட்டாங்க அவங்க. வாழ போற வாழ்க்கைக்கு ஒரு நல்ல இதாக அமைக்கணும்னு நான் அவ்வளவு தூரம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இப்பதான் இந்த மாதிரி வரன்லாம் போனா வராது, மறுபடியும் இந்த மாதிரி வரன்ல தேடி போனா கூட கிடைக்காது. கிடைக்கும் போது அப்படி கப்பு சிப்புன்னு போட்டு அமைக்கணும். இப்படி தூரம் என்கிட்ட சொல்றீங்களே, இந்த அவங்க பொண்ணு வந்துட்டா, அவங்க பொண்ணுகிட்டே கேளுங்க. மாப்பா போயிட்டு வரேன், வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. வேலைக்கு டைம் ஆயிடுச்சாமா? சரிம்மா, நான் வந்து கூட்டிட்டு வந்து விடவா? தானே, நம்ம கிட்ட மட்டும் தான் வாய்க்குள்ளேயே வக்கனையா பேசுவாரு. பிள்ளைகிட்ட சொல்லுங்கன்னா என்னன்னு பேசிக்கிட்டு இருக்காரு பாரு. இல்லப்பா, நான் அப்படியே பஸ்ல போய்க்கிறேன். இல்லம்மா, இவன் வேற இந்த வண்டியை எடுத்துட்டு போயிட்டான். நான் பக்கத்து வீட்டுல யார்ட்டையும் வண்டி வாங்கிட்டு வரமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நான் பாத்துக்கிறேன், சரிங்களா? ஏன்டி சொல்லுனா சொல்ல மாட்டியா? ஏன் என் பிள்ளை மட்டும்தான், உங்க பிள்ளை இல்லையா? நீங்க சொல்ல வேண்டியதானே? அப்படியே பம்முறீங்க பிள்ளைகிட்ட சொல்றதுக்கு. உங்க பிள்ளை தானே. எந்தெந்த விஷயத்த யார் யார் சொல்லணும்னு ஒரு இது இல்ல. அதுவும் இல்லாம பெத்த பிள்ளைகிட்ட போய் நான் என்ன தெரியும் சொல்ல முடியும்? நீ தான் அம்மா, இந்த மாதிரி நல்ல விஷயத்துல நீ தான் போய் சொல்லணும். நான் எப்படி சொல்ல முடியும்? அதானே, முக்கியமான விஷயத்துல என் தலையோட தள்ளி விட்டுருவீங்க. இவரு இந்த மாதிரி வரன் பாக்குறதெல்லாம் அம்மா சொன்னா ஒரு மாதிரி இருக்கும், அப்பா சொன்னா ஒரு மாதிரி இருக்கும். நீ என்ன கனிவா எடுத்து சொல்லுவ? அதுக்கு தான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளா இருக்கு, வீட்டுக்கு வரன் பாக்குறதுக்கு அவங்க வரலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லு பிள்ளைகிட்ட. சரிங்க, இன்னைக்கு சாயங்காலம் வரட்டும், பேசிடுறேன். என்ன எதுன்னு பேசினா தான் நாளைக்கு வரன் அவங்கள வர சொல்ல முடியும். சரிங்க. இந்த பொறுமையா நட, என்ன விறுவிறு நடக்கிற? என்னம்மா பாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? மெல்லமா பொண்ணு போல நடக்கணும்னு சொன்னாரா இல்லையா? நீ பாட்டுக்கு குதிக்கிற, இங்கிட்டு ஓடுற இங்கிட்டு ஓடுற.
கொஞ்சமாவது ஊசி போட்டிருக்குது. நீ எவ்வளவு தூரத்துக்கு உன்னை உடம்ப பாதுகாத்து நீ டாக்டர் சொன்னபடி இருக்கியோ அப்படித்தான் உனக்கு எல்லாம் நடக்கும். அதை விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு இப்படி நடக்கிற படிக்கட்டுல அப்படியே நீ பாட்டுக்கு நடந்து வர. ஐயா என்னம்மா உன் கூட நடக்கிறதுக்கு கூட 1000 சொல்ற. ஆத்தாடி ஆத்தா, புள்ளைக்கு நோனையும் என்ன தாங்குறா பாரு. இவ வீட்டு மருமவ என் புள்ள இந்த வீட்டுக்கு வாரிசு சுமக்கும்போது ஒரு நாள் ஒரு பொழுது என் பிள்ளைய இப்படி பார்த்து கவனிச்சிருப்பாளா, இல்ல பக்குவமா ஏதாவது சமைச்சு கொடுத்துருப்பாளா, இல்ல குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்காதமா நான் எதுவும் செய்யறேன்னு சொல்லி செஞ்சிருப்பாளா? அவ பிள்ளைய நோனையும் எப்படி ரத்தம் துடிக்குது பாரு. யாருமே புள்ள வைக்கிற மாதிரி இவ புள்ளத்தான் என்னமோ புள்ள வைக்கிற மாதிரியும் என்னமா நடிப்பு நடிச்சுக்கிட்டு தெரியறா. இதுக்குத்தான் இந்த நிலைமை. பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் மருமகளுக்கு ஒரு மாதிரியும் பார்க்கற நினைச்சா இவளுக்கெல்லாம் இந்த நிலமையில என்ன இருக்கா, இன்னும் அனுபவிப்பா. என் புள்ள இந்த வீட்டில் படுற கஷ்டத்துக்கு இன்னும் அனுபவிப்பா. இது எங்க இங்கிட்டு இருந்து இங்கே போகுது? என்னம்மா? இல்லடி, இந்த கிழமை எங்கடி இருந்துச்சு? இன்ன வரைக்கும் நம்ம பேசாதன கேட்டுக்கிட்டு இருந்திருக்குமோ? ஏம்மா நம்ம என்னம்மா பேசணும், நம்ம ஒண்ணுமே பேசலையேம்மா. அவங்க பத்தி பேசினா தானே நம்ம எதுவும் சொல்ற பயப்படுறதுக்கு. இங்க வர சின்ன பொண்ணு, நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற. ஆனா இது பால் இல்ல, கல்லு. சரியான கெட்டெண்ணெய் பிடிச்சவ தெரியுமா? இவளை பார்க்க தான் இப்படி இருக்கு. எந்த நேரத்துல குடும்பத்தை களைச்ச உள்ளா என்ன பண்ணலான்னு தான் கங்கணம் கட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பா. அதனால பகல் நேரத்துல அக்கம் பக்கம் பார்த்து பேசுன்னு, ராத்திரில அதுவும் பேசக்கூடாது. அதுவும் இவ இருக்க வீட்டுல மூச்சு கூட விடக்கூடாது. சரியா? இதுதான் கிடைக்குமா அதுதான் கிடைக்குமான்னு சொல்லி குடும்பத்தை பிரிச்சு களைச்சு விட்டுருவா. ஏன்னா அப்படியாப்பட்டவ. எப்படியாப்பட்ட தேன் கூட்டா இருந்தாலும் ஒரு கல்லை விட்டு எரிஞ்சவனா மொத்த தேனும் பிரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் இவளும் நம்மளை பிரித்து தள்ளிட்டு போயிடுவா. அதனால தெளிவா இருந்துக்க. ஏம்மா அதை நீ என்கிட்ட சொல்றதுக்கு பதிலாக உன்னைய பார்த்து நீ கண்ணாடி கிட்ட சொல்லிக்க, சரியா? ஏன்னா நீ தான் அவளை பற்றி எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆமாண்டி, ஆமாம். எனக்கு தலையெழுத்து பாரு, உங்களுக்கு இல்லாத பிள்ளைதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு. ஒரு நாள் ஆத்தா எதுக்கு சொன்னேன்னு உனக்கு புரியும். அப்போ வருத்தப்படுவீங்க. ஷபா, பாத்திரம் கழுவி கையே வலிக்குது போ. இந்த வீட்டில் இருக்கிறது என்னமோ 4-5 பேர் தான், ஆனால் பாத்திரம் பாரு எம்புட்டு குவியுதுன்னு. உமா, என்னம்மா பண்ற? நான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேம்மா. எங்கே போனேன்ன வரைக்கும்? அது ஒன்றும் இல்லை, இந்த சுப்பிரமணியம் வீட்டு பையனுக்கு ஏதோ காது குத்து வைக்கிறாங்களாமா. அது என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, கெடா வெட்டுறான் அப்படி இப்படின்னு. அத்தை என்னைக்கு வெட்டுறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? சரி சரி சரி, என்னம்மா சமையல் வேலை முடிஞ்சிருச்சா? சமையல் வேலை முடிஞ்சிருச்சுமா. இந்த விசில் மட்டும் அடங்குனுச்சுன்னா போதும், இந்த சாப்பாடு போட்டு கொடுத்துருவேன். ஏன் பசி எடுத்துருச்சா? இல்லைம்மா, அங்கே உனக்கே தெரியும், உங்கள் அண்ணன் வீட்டில் 8 மணிக்கெல்லாம் உங்கள் அன்னிக்காரி சமைச்சு வச்சிருவா. நமக்கு இந்த 8-10 சாப்பிட்டு பழக்கமாகி போச்சா? இப்போ 9:30 ஆகி போச்சுல, அதுதான். எங்கம்மா நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு 9:30-10 மணி ஆகிடும். ஒரு சில நேரம் காலையில் சாப்பாடு மதியானம் தான் சாப்பிடுவோம். அதனால் அப்படியே எங்களுக்கு பழகிருச்சு. நாளிலேருந்து உனக்கு நேரமாக சமைச்சு தரேன். எனக்குன்னு என்னத்தை போய் சமைச்சிக்கிட்டு இருக்க? ராத்திரி சமைக்கிறதுல ஒரு கை அரிசி மட்டும் சேர்த்து போடு, காலையில் கரைச்சி ஊற்றி குடிச்சிக்கிறேன். என்ன அப்போ? சரிம்மா. சரி, நான் பாத்திரத்தை கழுவுறேன். நீ இருமா, நான் கழுவிடுறேன். உனக்கு இந்த சிங்கில் எல்லாம் கழுவு தெரியாது. நீ பாட்டுக்கு தண்ணியை ஃபுல்லாக சவத்த மேனிக்கு இறச்சி தள்ளிடுவ. அதுக்கப்புறம் அதை துணியை போட்டு தொடச்சி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகிடும். சரி, அப்போ உன் விருப்பப்படி நீயே கழுவு. எதுக்கு இப்படி நிறைய போட்டு தள்ளியிருக்க? கொஞ்சோண்டு தண்ணியை அப்படியே சோப்பை போட்டு தேய்க்க கழுவுன்னு இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இல்லை. இவ்வளோ தண்ணியை வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. அது ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். சரி, இது உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்ன அவளுக்கு ஓவரா பண்ணிக்கிட்டு திரியிறாளுங்க? எவ்வளோங்க? அத்தான் உன் மாமியார நாத்தனா இருந்தேன். ஏதோ உலகத்துலேயும் இவ தான் புள்ள வைக்கிற மாதிரியும் ஊசி போட்டிருக்க, நடக்காத உட்காராத படுக்காதன்னு அப்படியே நடிக்கிறாளே உன் மாமியார். அது என்னமோ பண்ணிட்டு போதுமா, நமக்கு எதுக்குமா? இல்லை, பிள்ளைக்கு நோனி தாங்குன்னு தாங்குறாளேன்னு உன் மாமியார் கிழவி. நீ தானே மாசமா இருந்த, எம்பிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு கிடந்த. ஒரு நாள் ஒரு பொழுது மருமவளே நீ இருமா நான் செய்கிறேன், நீ பாடுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது வாயிலேருந்து வந்திருக்கும்? இல்லை வாய்க்கு ருசி எதாவது செஞ்சு கொடுத்துருப்பாளா? இன்னைக்கு பிள்ளைக்கு நோனி பார்த்து துடிக்கிறா. விடுமா, அதுங்களை பற்றி பேசினா கூட எனக்கு தலைவலி தான். இல்லடி, அது என்னடி ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிறது? என் மருமவ மட்டும் யாரு? அவங்க வீட்டு குளத்தை செழிக்க வந்தவ தானே. அவளுக்கு ஒரு நியாயமா, இவங்க பிள்ளைக்கு ஒரு நியாயமா? இவ மருமவளுக்கு பண்ணுறதுக்கு தான் இவங்க பிள்ளைக்கு இன்னமும் குழந்தை இல்லாமல் இருக்குது. சரி சரி, கம்முன்னு வாய வச்சிட்ருமா. என் மாமியாருக்கு பாம்பு காது எங்கிட்டு இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னே தெரியாது, சடனாக உள்ள ஒடியாந்துரும். ஆமாம், அவளுக்கு நான் பயப்படுவேன் நான். நீ நினச்சிக்கிட்டு இருக்கணும். என் பிள்ளை நீயே பாத்திரம் விளக்கிட்டு இங்கே வீட்டுக்கு வேலைக்காரியாக இருக்க, அவங்க பிள்ளை அப்படி சொகுசாக இருக்கா. இதே நம்ம வரலன்னா இவளுக்கு தானே இந்த வேலையும் செய்வாளுங்க. இப்போ நம்ம வந்துட்டோன்னே ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாளுகளே ஆத்தாளும் அவளும். நீ உட்காருமா, நீ இதை பண்ணுமா, நீ அதை பண்ணுமா,
ஐயோ அவளுக்கு அலப்பறம் தாங்க முடியலையம்மா. சரி விடுமா, அது ஒன்று தெரிஞ்சு போச்சே. நான் இவளை என்ன நிமித்தவா முடியும்? ஆரம்பத்துலேருந்தே இப்படித்தான். ஏண்டி இந்த மாதிரி ஒன்றை பார்த்துருந்தா உன்னைய மட்டும் ஊரா விட்டு புள்ள, அதனால எப்படி போனாலும் பரவாயில்ல, அவங்க மட்டும் தான் புள்ள என்ன நம்ம சீனை விடுறாங்க தெரியுமா? ஐயோ படிக்கட்டுல நடக்காது, இப்படி நட்டா அப்படி நட்டா ஆத்தாடி ஆத்தா அப்படியே இழுப்பிக்கிட்டு இருக்காளுங்க. ஒரு நாள் வந்து வீட்டில் இருக்க உனக்கே எப்படி இருக்கே, தினந்தோறும் இதெல்லாம் பார்க்குறேன், எனக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் வாயிருக்க பொறுக்க மாட்டாமல் சண்டையை போட்டுட்டு அங்கே வந்து உக்காந்துக்கிறேன். இங்க பாரு, இப்படியே போனுச்சுன்னு வையே, இது எதுவுமே சரிபட்டு வராது. சரியா? நீ மாப்பிளையே கைக்குள்ள போட்டு வச்சுக்க, இல்லைன்னு வையே அவளுக்கு இதெல்லாம் சாக்கு வச்சுன்னு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிடுவாளுங்க. அப்புறம் நீ அடுத்தவளை உட்கார வேண்டியதான். ஏற்கனவே ஒரு பையன் இருந்து பிறந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை, பொம்பளை பிள்ளைய வேற பெற்று வச்சிருக்க, அவளுக்கு இது பையன் இது பிறந்துருச்சுன்னு வையே அப்புறம் அவ்வளோத்தான். உன் குடும்பியெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது. மொத்தமும் பையனுக்கு தானே சொல்லிட்டு அவனுக்கு எழுதி வச்சுட்டா நீ என்ன பண்ணுவ? வீடு வாசல் இல்லாம ஒன்னைங்காரனும் பார்க்க மாட்டான், நானும் போய் சேர்ந்துருவேன். அப்புறம் நீ அனாதையா தான் கிடக்கணும். வாயுள்ள பிள்ளையா பொழைச்சிக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். என்னங்க வாங்க. ஆத்தி, இந்த மாப்பிள்ளை எப்ப வந்தாரு என்ன வந்தாருன்னு தெரியலையே. ஐயோ மாடி, மாப்பிள்ளைக்கு என்ன வேணும் எது வேணும்னு பார்த்து எடுத்து கொடுமா, நான் பாத்திரத்தை கழுவுறேன். ஓ ஐயோ எப்ப வந்தாருன்னு வேற தெரியலையே, பயமா இருக்கே. என்னங்க என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வெளியே வா. தனியா பேசணுமா? இங்க யார் இருக்கா தனியா ரகசியம் பேசுறதுக்கு? பேசுங்க என்னன்னு. பாரு, தனியா பேசணும்னா தனியா பேசணும், எல்லாரோடையும் உட்காந்து பேசுறது இல்ல. மாடி, மாப்பிள்ளை கூப்பிடுறாரு இல்லம்மா, போமா மாப்பிள்ளை கிட்ட சந்தோஷமா இருமா. இங்க வச்சு பேச முடியாது, வெளியே போவோம் வா. ஓ எங்க சாப்பாடு எல்லாம் ஆயிடுச்சுங்க, சாப்பிடணுங்க, பசிக்குது வேற. பார்த்தாலும் சோறு 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 தானே, சோறு திங்காம இருக்கவா முடியாது? இல்ல ஒரு நேரம் சோறு திங்க இல்ல செத்து போயிட போறாங்களா? வா முதல்ல. என்ன அந்த மாப்பிள்ளை இப்படி பேசுறாரு? ஒருவேளை நம்ம பேசுனது எதுவும் கேட்டிருக்குமோ? ஐயோ ஐயோ இப்ப என்ன பண்றது? இங்க இருந்து வீட்டை விட்டு துரத்தி போட்டா கடவுளே. ஏங்க ஒத்த பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கோம், ஒரு வார்த்தை நீங்க போய் பாத்தீங்களா வச்சீங்களா? ஏங்க இப்படி இருக்கீங்க? எந்த முகத்தை வச்சுட்டு என்னால அங்க போய் நிக்க சொல்ற? சொல்லு பாப்போம். உங்க ரெண்டு பேத்துக்காகவும் நான் எவ்வளவுதான் முகரடி படணும்னு தெரியல. இந்த அம்மாவுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னு வையே அவ்வளவுதான். இதுல மாப்பிள்ளை வேற நம்ம பிள்ளை மேல சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு தூரமும் நடந்துக்கிட்டேன். கல்யாணத்தை அவ்வளவுதான் பண்ண முடியலனாலும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு போ சொல்ற? சொல்லு பாப்போம். எங்க கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தாங்க ஆகுது, ஏதோ ஒரு மாசம் ஆயிருந்தா கூட ஏதோ ஒண்ணு 4 கிழமைய மாத்தி கூட சொல்லி போடலாம். இது வேற என்ன பண்றதுன்னு எனக்குமே ஒன்றும் புரியல. அதான் அவகிட்டே சொல்லிட்டு வந்திருக்கேன், ஒரு மாசம் மட்டும் பொறுத்துக்கடி, அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க பொறுத்துப்பாங்க அப்படின்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். ஏடி பைத்திய கரியாடி, ஒரு மாசம் வயிற்றுல இருக்க பிள்ளைக்கும் 5 மாசம் வயிற்றுல இருக்க பிள்ளைக்கும் வித்தியாசமா தெரியாது? குழந்தைங்கன்னா 10 மாசத்துல தானே பிறக்கும், அப்படி இல்லைன்னா குறை மாசத்துல 7ல பிறக்கும். இப்படி எப்படி எந்த ஒரு காலத்துல 5ல பிறக்கும்? கொஞ்சமா அறிவு வேண்டாமா உனக்கு? நல்ல புள்ளன்னு புத்தி மாறி போய் கிடக்குற. எங்க ஆத்தா அந்த காலத்துல சொல்லும், உருட்டலும் பரட்டலும் கடைசியில சரட்டையும் கையுமா நிப்பாங்கன்னு. என்னைக்குமே ஒரு பொய்க்கு 1000 பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வை, கடைசியில எந்த உண்மையை சொன்னாலும் அது பொய்யாவே தான் மத்தவங்களுக்கு தெரியும். கஷ்டமோ நஷ்டமோன்னு உண்மையை சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்ல. உண்மையை சொல்லிவிட்டு எங்க போய் சொல்றீங்க அவளை? இங்க வந்து அவளை இருக்க விடுவாங்களா உங்க பையனும் மருமவளும்? சொல்லுங்க பாப்பா. இல்ல அவ எங்க போவா? மாப்பிள்ளையும் புரிஞ்சுக்காம பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏண்டி அவரோட அனுப்பாத வைக்காதன்னு நானும் சொன்னேன்ல, ஆடுகிட்ட அனுப்பிக்கிட்டு தெரிஞ்சல்ல. ஐயோ நான் மட்டும் தான் அனுப்பி வச்சேன்னா, மாப்பிள்ளை வந்து வீட்டுல நிக்கும் போது வண்டி எடுத்துக்கிட்டு வரும்போதெல்லாம் அனுப்பி வைக்கிறியா நீங்க? என்னமோ நான் தான் அனுப்பி வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, என் கோபத்துக்கிட்டாத காலங்கத்தாலே புயிரு. உன் பிள்ளைய ஒழுங்கா உன் மாமன் மாமியிட்ட சொல்ல சொல்லு. நான் எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு என்னால அங்க போய் நிக்க முடியாது. ஒரு பிள்ளைய பெற்று நமக்கு கௌரவம் கிடைக்கும், 4 பேர் முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நடப்போம்னு சொல்லித்தான் அவளை வளர்த்தேன். கடைசியில என்னை தலைகுனியா வச்சுதான் எல்லா வேலையும் பார்த்து விட்டா. ஊர்க்காரங்க முன்னாடியே அசிங்கப்படுத்தினா, மாப்பிள்ளை குடும்பத்துல என்னை அசிங்கப்படுத்தினா. இப்ப வெளியவே தலை காட்ட முடியாத அளவுக்கு அசிங்கப்படுத்துறான். இதுக்கு மேலேயெல்லாம் என்னால யார் வீட்லயும் போய் நிக்க முடியாது. அப்படி நான் நிக்கணும் அப்படின்னா ஊர் சாணம் தான் நம்ம வீட்டுல வந்து நிக்கணும். எதுக்கு? நான் பாடையில போனதுக்காக. சரியா? உன் பிள்ளைக்காகவும் எதுக்காகவும் என்னால அங்க போய் நிக்க முடியாது. பா மா சொல்லுப்பா. பா வண்டி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே வந்துட்டு ஓப்பனிங் தான் இருக்கு. அதுக்காக இன்விடேஷன் அடிக்கலான்ட்டு இருக்கேன். யாரெல்லாம் வச்சு கூப்பிடலாம்? ஏண்டா வண்டிக்கு பணம் கட்டணும், ஒரு 10 லட்ச ரூபா செலவாகும்னு சொன்னேன், அதுக்கு எங்கிட்ட போய் ஏற்பாடு பண்ண? அதுவா, மஞ்சுளா அவங்க வீட்டுல இருந்து போட்டு வந்த நகையில பாதியை கொடுத்தா, அதான் 10 லட்சத்துக்கு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு. டேய் என்னடா வீட்டுக்கு வந்த மருமகளோட நகையை வித்து எல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா? கொஞ்சமா அறிவு இருக்கா? காசு தான் நம்ம கிட்ட இருக்குல்ல. எதுக்குப்பா எல்லாரும் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி சொல்லி காட்டுவாங்க. எதுக்கு அந்த தேவையில்லாத தலைவலி?
கஷ்டமோ நஷ்டமோ புருஷன் மண்டாட்டிக்குள்ளேயே முடிச்சுக்கலான்னு தான். ஏன்டா இப்படி? முதல்ல நான் 10 லட்ச ரூபா தரேன், அந்த பொண்ணுக்கு அதை நகையை மீட்டு கொடு. அவங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க? பிள்ளைய பணக்கார குடும்பம்னு கட்டி கொடுத்து இப்படி நகையை விற்கிற அளவுக்கு பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க? இல்லை மாமா, நான் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசிட்டேன். அவங்க தான் சொன்னாங்க, அவங்களே கையிலேருந்து காசு கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் வேணாம், என் நகையை எனக்கு தேவைக்காக தானே போட்டீங்க, அதனால அதையே வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏமா, இந்த வீட்டில் பெரியவங்கன்னு நாங்கள் எதுக்கு இருக்கோம்? உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்பா இப்போ குரலை சுத்துறீங்க? புருஷன் மண்டாட்டின்னு எதுக்கு? எல்லா கஷ்ட நஷ்டத்துலையும் கூட இருக்கிறது தானே. எல்லாத்தையும் இத்தனை நாள் நம்பி 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 ஏமாந்தது போதும். அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லி காட்டுவாங்க. அதனால புருஷன் மண்டாட்டியோடு எங்க கஷ்ட நஷ்டம் முடியட்டும். என்னமோ பண்ணுங்கப்பா சாமி. நான் இந்த காலத்துல யாருக்குமே நல்லதே நினைக்க கூடாதுன்னு புரிய வச்சுட்டீங்கடா. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்ற? வண்டியெல்லாம் வாங்கியிருக்கோம். சரி, அந்த 4 வண்டிக்கும் பூஜை பண்ணி கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஓமம்லாம் வளர்த்து நல்லா பண்ணோம்னா, ஒரு 4 பேரை கூப்பிட்டு பண்ணோம்னா நம்ம வண்டி அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும்ல. அதுதான். சரிப்பா, ஏதோ ஒன்று நீங்க பண்றத பண்ணுங்க. அதான்ப்பா இன்விடேஷன் அடிக்கலான் இருக்கோம். யார் யார் பேர் போடலாம்? மாமனார் மாமியார் பேரை போட்டுரு, அப்புறம் தங்கச்சி மாப்பிள்ளை பேரை போட்டுரு. அவங்க பேர் எதுக்கு? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் அவன் தங்கச்சி, அவரும் மாப்பிள்ளடா. அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது இல்லையா? அவங்க கொடுத்த மரியாதையிலேயே நான் திகச்சு போயிட்டேம்மா. இதுக்கு மேல தனியா ஒரு மரியாதை எனக்கு தேவை கிடையாது. என்ன, நாங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, நீங்க 2 பேரு, என் மாமனார் மாமியார், அவ்வளவுதான். இதுக்கு மேலலாம் எதுவும் இன்விடேஷன்ல பேர் போடுறதா இல்லை. என்ன, இதை வச்சு 4 பேரை கூப்பிடுவோம். இதை பண்ணணும்னா அப்புறம் எதுக்கிட்ட எங்ககிட்ட கேட்குறீங்க? நீங்களே உங்க இஷ்டத்துக்கு பண்ண வேண்டியதானே? பெரியவங்களும் வந்து கேட்பீங்க, நாங்கள் ஒரு அறிவுரை சொன்னால் அதை கேட்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட சொல்றீங்க? நீங்களே என்னமோ பண்ணுங்க. அந்த பொண்ணு தான் தனியாகவே வளர்ந்த பிள்ளை, அதுக்கு வந்து கூட பிறந்தவங்களை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் நீ கூட பிறந்தவளோட இருக்க தானே. அப்படி இருக்கும்போது அவளுக்கு கொடுக்குற மரியாதை இல்லையா இது? இன்னத்துக்கும் முதல்லையாவது பரவாயில்ல, அவள் நம்ம வீட்டில் இருந்தா. இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டு அந்த குடும்பத்தில் அவளுக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடும் தெரியுமா? நம்ம இப்படி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஒதுக்கணும்னா. இங்க பாருங்க, என் பொண்டாட்டிக்கிட்டே நீங்க வரிஞ்சு கட்டிட்டு வராதீங்க, சரிங்களா? மஞ்சுளா, நீ உள்ளவா. பார்த்தீங்களாங்க, 2 பிள்ளைங்களை பெற்றும் நமக்கு நிம்மதியே இல்லை. காசு பணம் இல்லாதவங்க வீட்டில் கூட நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் நமக்கு எல்லாமே இருந்து என்ன பிரயோஜனம்? பேச்ச கேட்காத பையன், ஐயோ இப்படிப்பட்ட புள்ள, என்னங்க பண்ணுறது? பேசாட்டுக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு. புள்ள இல்லைன்னு கஷ்டப்பட்டு புள்ள பெத்த இதுங்களால நமக்கு நிம்மதியே இல்லைங்க. கடைசி காலத்தில் 2 பிள்ளைங்களை பெத்த 2 பிள்ளைங்களும் நமக்கு பேச்ச கேட்காத பிள்ளைங்க. எமாடி எமாடி எமாடி. வாங்குங்க. என்ன இளநீ கொண்டு வந்திருக்கீங்க? இல்ல, இந்த மருமக பிள்ளைத்தான் வாந்தி எடுத்துக்கிட்டே கிடந்துச்சுல, எதுவுமே சாப்பிட்டாலும் சேரல. அதான் சரி இளநீ எதுவும் கொண்டு வருவோமேன்னு பார்த்தேன். இதாவது குடிச்சா கொஞ்சம் உடம்புக்கு ஏதாவது குளுன்னு இருக்கும் அப்படின்னு தான். ஓ சரி சரி. நாளை எத்தனை தடவை இளநீ கேட்டிருக்கேன். ஒரு நாளாவது தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு மருமகனோன்னு எடுத்துட்டு ஓடியாடுறீங்க. ஆட, என்னாடி நீ இப்படி கணக்கு பாக்குறவ? சின்ன பிள்ளடியே, நம்மள நம்பி விட்டுருக்காங்க. நான் அதனால தான் பறிச்சுக்கிட்டு ஓடியாந்தேன். ஏன்னா நான் மருமகளுக்கு மட்டுமா கொண்டு வந்தேன். மருமகளுக்கு ஒரு 4-5 கொடுத்துட்டு நீ 4-5 எடுத்து குடி. இன்னும் அந்த பயல்கிட்ட சொல்லி விடுறேன், வெட்டி கொண்டு வருவானுங்க. எங்க உன் பையனும் மருமகளும்? பையனை இங்கதான் ஹாலில் படுத்துருந்தேன். அப்புறம் எங்கிட்டு போனான்னு தெரியல. குளிச்சுட்டு வரதுக்கு எதுவும் தோட்டத்துக்கு எதுவும் போயிருப்பானா என்னவோ. நான் தோட்டத்துல இருந்து தானே வரேன், அங்க ஆள் இல்லையே. அப்ப என்னன்னு தெரியலையே. எங்கிட்டாவது போயிட்டு வருவேன். அந்த பொண்ணு எந்திரிச்சிருச்சா இல்லையா? உங்க மருமவன் நல்ல நாள்லயே எந்திரிச்சு வெளியே வர மாட்டேன். இப்படி உடம்பு வேற சரியில்லாம இருக்க. இப்ப எங்கெங்க வர போற? அதுக்குன்னு நீ பாட்டுக்கு இருப்பியா? கூப்பிட்டு என்னம்மா சாப்பிட்டியா, சாப்பிடுறியா, வைக்கிறியான்னு ஏதாவது கேட்க வேண்டித்தானே? ஏங்க, நான் இறங்கி போற ஆளே கிடையாது. எனக்கெல்லாம் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி பழக்கம். இப்படி போய் கூட 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 நின்று பழக்கமே கிடையாது. ஏதோ நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் சும்மா போய் இது பண்றேன். அதுவே ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன். உடம்பு முடியலன்னு படுத்து கிடந்தாவே உடம்பு நல்லாயிருமா? ஆஸ்பத்திரிக்கு போலான்னா வர்றதில்ல, ரூம்லயே கிடக்குற அடக்கோழி கணக்கா. சரி விடு விடு. ஐயே, ஏமா வாந்தி எது வருதுன்னா வெளியே போய் எடுக்கிறது இல்லையா? இப்படியா நடு வீட்டுல? ஐயே இல்ல, கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு அதான். உனக்கு கோமட்டிக்கிட்டு வரட்டும், இல்ல வேற என்ன வேணாலும் வரட்டும். அதுக்குன்னு இப்படியா நடு வீட்டுல? கொஞ்சமாவது இது வேண்டாமா? என்ன புள்ள போ, இது ஏன் இப்ப கூட்டி ஆள்றது? குடலை புரட்டிக்கிட்டு வருது எனக்கே. வீடா இருந்தா இப்படித்தான் நடு வீட்டுல வந்து வாந்தி எடுப்பிய? சொல்லு பாப்போம். யாரா இருந்தாலும் கொஞ்சமாவது இது வேணுமா? என்ன நீ படிச்ச பிள்ளையா நீ எல்லாம்? இப்படியா நடு வீட்டுல?
ஐயோ ஆண்டவனே, வெட்டி பார்க்கறதுக்கு தான் துப்பு இல்ல, இருக்கிற வேலையை ரெட்டி பார்க்கணுனே பார்த்துக்கிட்டு இருப்பியா நீ? இந்தா இப்போ திட்டிக்கிட்டு ஏன் இருக்கிற? அதான் அந்த புள்ள வந்திருக்குல்ல, அந்த பிள்ளைய சொல்லி க்ளீன் பண்ண சொல்லுவோம் அப்படி. யாரா இருந்தா என்னங்க, எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும்னு இல்ல, வாஷ் பேஷன் தான் அந்த சைடுல இருக்குல்ல, அங்கிட்ட எதுவும் போலாம்ல வரலாம்ல, நடு வீட்டுல வாந்தி எடுத்துக்கிட்டு ஏ என்ன சரியான குளிக்கதான் மாட்டிக்கிற பாண்டையா இருக்க, இதுவும் அப்படியா? என்னதான் உங்க வீட்டுல பெத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க? ஐயோ ஆண்டவனே. சரி விடு, அந்த பொண்ணுக்கு தான் உடம்பு முடியலன்னு தெரியுது. ராத்திரி நேரத்தில் அங்கே இங்கேன்னு போகிறது வந்து எங்கிட்ட பயந்து இருந்து போயிடுச்சா என்னமோ தெரியல. பூசாரியை வர சொல்லி என்ன எதுன்னு பார்ப்போம். ஆமா ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சது. இல்லடி, முகமெல்லாம் வாட்டமாக கிடக்குது, ஏதோ இருள் அடைஞ்ச மாதிரி. அதான் எதுவும் காத்து கருப்பு எதுவும் அண்டிடுச்சா என்னமோ தெரியல. பூசாரி எதுவும் வர சொல்கிறேன். எங்க நம்ம சொல்றது கேக்குறாங்க? ராத்திரி பலமா புருஷனும் பொண்டாட்டியும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே இங்க போறதும் அங்க வர்றதும் இருந்தாங்க. இதுல வேற நேரட்ட நேரத்துல அதை திங்கவும் இதை திங்கவுமா நல்லா தின்னுபிட்டு ஊரை சுத்திட்டு வந்தா அப்புறம் ஏதாவது தொடர்ந்து வராம என்ன பண்ணும்? நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, என்னமோ பண்ணுங்க. பூசாரியை கூட்டிகிட்டு வரேன், என்ன எதுன்னு பார்க்கணும். முதல்ல வீடெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. அந்த புள்ளுக்கிட்ட சொல்லி வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ண சொல்லு, சரியா? ஏங்க, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களா இருந்தாலுமே ஒவ்வொரு வேலையை சொன்னாதாங்க அவங்க செய்வாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன் நம்மளே எடுத்துக்கோங்க, ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறோம்னா இந்த மாதிரி வாந்தி எடுத்தெல்லாம் சுத்தம் பண்ணுன்னு சொன்னா பண்ணுவோமா? சொல்லுங்க பாப்போம். போயிட்டால, எனக்கு வர ஆத்திரத்தை அப்படியே செவுல கட்டி நாலு விட்டுறலான்னு தான் தோணுது. உங்க வார்த்தைக்காக தான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்க அத்தை, நான் அள்ளி போடுறேன், நான் சுத்தம் பண்றேன்றது வாயில வருது. என்னமோ மகாராணி மாதிரி அவங்க வீட்டில் வளர்த்துட்டாங்களாம். அவனுங்க மட்டும் என் கையில கிடைக்கணும், அப்புறம் இருக்குது. பொண்ணை கட்டி கொடுத்தா கடமை முடிஞ்சிருச்சுன்னு பொண்ணை பெற்றவங்க ஜாலியா இருக்காங்க. இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நம்ம தான் தலையெழுத்தேன்னு தலைவிதியேன்னு தலையில அடிச்சுக்கிட்டு வாழ்றதா இருக்குது. சீ.